வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைய வீடியோவில் நம்ம 21 கேள்வியை பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற 5 பக்கங்களை நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய பக்கங்கள்லேருந்து நம்ம 21 கேள்வியை பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளான கேள்விகள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்ட நாள் என்றைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் விசாரணையில் இருக்காருன்னா தேர்தலில் நிற்க முடியாது. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், நிற்க முடியாது. இப்படி உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதுக்கான பதில் 2013 ஜூலை 11 என்பது சரி. 2013 ஜூலை 11. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. என்னென்னா, இந்த ஜூலை 11 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான தினங்க. ஜூலை 11 என்பது முக்கியமான தினம். என்ன தினம்? இது யாருக்கு தெரியும்னா, பழைய சமச்சீர் புத்தகம் படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு விட்றேன். தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா, அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அல்லது ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? இதுக்கான பதில் வாக்காளர் பதிவு அலுவலர். வாக்காளர் பதிவு அலுவலர் அவருடைய டியூட்டி தான். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழுக்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. சில நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாகவே கேட்டுருவாங்க. அதாவது தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய குழு எது அப்படியே முடிச்சுக்குவாங்க. குழுவுடைய பேர் மட்டும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ எந்த குழு எதுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் என்ன? தார்குந்து குழு 1974 உருவாக்கப்பட்டது. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990 உருவாக்கப்பட்டது. ஓரா குழு 1993 உருவாக்கப்பட்டது. இந்திரஜித் குப்தா குழு 1998 உருவாக்கப்பட்டது. ஸோ இதான் ஆன்சர். இங்கே இந்த இந்திரஜித் குப்தா குழு இருக்குது பார்த்தீங்களா, இதை டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குழுக்களையும் ஆண்டுகளையும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான வெங்கடசில்லையா தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. வெங்கடசில்லையா தேசிய ஆணையம் எது தொடர்பானது? தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பானது. இந்த ஆணையத்தை எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில், இந்த ஆணையம் 2002 அமைக்கப்பட்டது. 2002. அடுத்த கேள்வியை பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 21 வயசாக இருந்திருக்கு. இப்போ 18 வயசு. 18 வயசு நிறைவடைந்திருந்தால் அவங்க ஓட்டு போடலாம். இதை எப்போ மாற்றினாங்கன்னா, 61வது சட்ட திருத்தம் 1988 மாற்றினாங்க. 61வது சட்ட திருத்தம் 1988. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயும் ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். இந்த சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்கல்ல, யார் பண்ணாங்க? இந்த வாக்களிக்கும் வயதை யார் குறைச்சாங்க? யாருடைய காலத்தில் குறைச்சாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தலில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அம்சங்களை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1989 தான் கொண்டு வந்தாங்க. 1989. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒரு பூத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்கே வாக்குச்சாவடியை சிலர் சட்டவிரோதமாக கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னா அங்கே தேர்தலை ஒத்தி வச்சிருவாங்க, நடத்த மாட்டாங்க, ஒத்தி வச்சிருவாங்க. இந்த முறை எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1989 தான் கொண்டு வந்திருக்காங்க. 1989. அடுத்த கேள்வியை பாருங்கள். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு எத்தனை மணி நேரம் முன்பிருந்து அந்த பகுதியில் மதுபான விற்பனை தடை செய்யப்படுகிறது? ஸோ இதுக்கான பதில் 48 மணி நேரம் என்பது சரி. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அங்கே கடையை ஓப்பன் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால் சம்பந்தப்பட்ட கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைக்க வழங்கப்படும் கால அவகாசம். தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க, ஒரு கட்சி நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்க. அந்த வேட்பாளர் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாரு. அப்போ வேற ஒருத்தர் அங்கே நிப்பாட்டணும்ல. உடனே நிப்பாட்ட முடியுமானா நிப்பாட்ட முடியாது. கட்சியில் கலந்து பேசி யாரை நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணி அப்புறம் நிப்பாட்டுவாங்க. அதுக்குன்னு டைம் கொடுக்கணும்ல. அப்போ எத்தனை நாட்கள் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 7 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. ஒரு வேட்பாளர் இறந்து போயிட்டார்னா அடுத்த வேட்பாளரை அங்கே நிறுத்துறதுக்கு 7 நாட்கள் ஒரு கட்சிக்கு டைம் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. தபால் வாக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபால் வாக்குன்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்கெல்லாம் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிடுவாங்க. அவங்க சொந்த தொகுதியில் ஓட்டு போட முடியுமான்னா, இவங்க எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க அங்கேருந்து சொந்த தொகுதியில் ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் தபால் வாக்கு. இந்த தபால் வாக்கை பயன்படுத்தி வாக்களிக்கும் வாய்ப்பு எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1999 தான் அந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. 1999. அடுத்த கேள்வியை பாருங்கள். இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இப்போ ஒருத்தர் இராணுவத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. அப்போ அவருக்கு பதிலாக அவருடைய பிரதிநிதி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். இந்த முறையை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 2003 தான் இதையும் கொண்டு வந்தாங்க. 2003. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட ஆண்டு. தேர்தலுக்கு முன்னாடி கிடையாது, தேர்தலுக்கு பின்னாடி. தேர்தலுக்கு பின்னாடி கருத்து கணிப்பை நடத்தி இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. எப்போ கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2009 தான் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. 2009. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களை தகுதி இழப்பு செய்து 3 மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்த தேர்தல் நடக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் தவறான செயலில் ஈடுபடுறாருன்னா அவரை தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாத காலத்திற்குள்ளே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டையும் அனுப்பணும். இருங்க, எங்கள் கோழி வர கத்துது. கோழி குவ்வர நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. சரி, மணி என்ன தெரியுமா? மணி 11:15 நைட்டு. சரி விடுங்க. சரி, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். இந்த திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009 தான் கொண்டு வந்தாங்க. 2009. அடுத்த கேள்வியை பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்க? 2010 கொடுத்தாங்க. 2010. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நானே சொல்லிடுறேன், ஏன்னா ஆப்ஷன் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் செலவினங்களுக்காக உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்ட ஆண்டு. உச்ச வரம்புன்னு வச்சுருப்பாங்களே, அதை எப்போ அதிகரித்தாங்கன்னா 2011 தான் அதிகரிச்சிருக்காங்க. 2011.
இங்கே ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. நல்ல கவனிங்க. மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2003 தான் பண்ணியிருக்காங்க. 2003. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் தேர்தல் தினத்தில் பணியில் ஈடுபட ஆணையிடப்பட்ட ஆண்டு. அதாவது இந்த எலெக்ஷன் டியூட்டி யார் பார்ப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் டியூட்டி பார்ப்பாங்க. அரசு நிதி உதவி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் அதனுடைய ஊழியர்களும் டியூட்டி பார்ப்பாங்க. இதை வந்து சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. எப்போ சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா 1998 தான் இந்த அறிவிப்பு வந்தது. 1998. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயணச் செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு வேட்பாளர் இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் பயணச் செலவுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ட்ராவல் எவ்வளோ நேரம் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா. சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னா அந்த பயணச் செலவு மட்டும் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? 2003 கொண்டு வந்தாங்க. 2003. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சில குழுக்களை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொறுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 அல்லது 7 குழு தான் இருக்குது. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. சரி, இப்படியே பார்க்கலாங்களா? தார்குந்து குழு 1974 உருவாக்கப்பட்டது. வீரப்ப மொய்லி ஆணையம் 2007 உருவாக்கப்பட்டது. ஓரா குழு 1993 உருவாக்கப்பட்டது. டங்கா குழு 2010 உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வெளியான ஆண்டு. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வெளியான ஆண்டு எது? இதுக்கான பதில் 1999ங்க. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வெளியான ஆண்டு 1999. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வெளியான ஆண்டு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வெளியான ஆண்டு 2004 என்பது சரிங்க. 2004. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 21 கேள்வியை பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த 5 பக்கத்துக்கான டெஸ்ட்டை வந்து நாளைக்கு நடத்த போகிறோம். நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விடுறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் நைட்டு 9:30 மணிக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம்.